இந்த வீடியோவில் நம்ம வந்து AWS EC2 இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, AWS EC2 இன்ஸ்டன்ஸ்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுனா என்னன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கடைக்கு போய் வந்து ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. விண்டோஸா இல்லை உபுண்டுவா இல்லை மேக் ஓஎஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ரேம் வேணும்னு கேட்பாங்க. அடுத்து என்ன ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்பாங்க. இதை மாதிரி எல்லாம் ப்ராசஸர் என்ன வேணும், இந்த என்ன இதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் நார்மலாக வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாக வேறு ஜஸ்ட் ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டால் அவங்க வந்து உங்களுக்கு சிஸ்டத்தை கொடுப்பாங்க. கரெக்டாக அது மாதிரி விர்ச்சுவல் சர்வர்ஸை இப்போ நம்ம லோக்கலாக நம்ம சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக இதை மாதிரியே ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்களோட AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கன்சோலில் கேட்பாங்க. கன்சோலில் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாதிரி சிஸ்டம் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெர்மினல் ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதை மாதிரி கிரியேட் பண்ணுற ஒரு விர்ச்சுவல் சர்வர். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு சிஸ்டம் AWS எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகே, இந்த சர்வீஸில் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த EC2ஓட ப்ளஸ் என்னென்னா நம்ம தேவையான மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பீடு இவ்வளோ வேணும்னா நீங்கள் வந்து மெமரியை வந்து 1, 2, 3 இந்த மாதிரி 2, 4, 8 இதை மாதிரி நீங்கள் 16, 32 இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து எனக்கு இவ்வளோ வேணும், இப்போது 100 GB ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு 1 GB ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜை வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து உங்கள் சாய்ஸை பொறுத்து தான். இப்போது இதை மாதிரி AWS EC2 வந்து எப்படி பேசிக்காக ஒரு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். AWS அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பேசிக்காக AWS கன்சோல் இந்த மாதிரி தான் இருக்கும். ரீசனாக நீங்கள் ஓப்பன் பண்ண எல்லாமே வந்து இந்த ரீசன் விசிட்டரில் இருக்கும். இப்போ நீங்கள் இதை சர்ச் பண்ணி EC2 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் EC2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி EC2ஓட பேஜ் வரும். ஓகே, இதில் நீங்கள் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு உள்ளதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு என்ன நேம் கொடுப்பீங்கன்னு இருக்குல்ல, உங்கள் நேம் அதில் காமிக்கும். அது மாதிரி இதில் இந்த இன்ஸ்டன்ஸுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. இப்போ இதில் நான் வந்து TWB AWSன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சிஸ்டத்துக்கு நம்ம நேம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் AWS லினக்ஸ்னு ஒன்று இருக்குது, மேக் OS ஒன்று இருக்குது, உபுண்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது, ரெட் ஹேட் இருக்குது. நான் வந்து உபுண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அந்த இதில் இப்போது விண்டோஸ்னால் Windows 10, 11 அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன், அதுலேயுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி உபுண்டுனாலும் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேக் OSனாலுமே அதுக்குன்னு உள்ள வெர்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் உபுண்டுவில் வெர்ஷன் 24.04 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேறு நீங்கள் வெர்ஷன் செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம். 22 செலக்ட் பண்ணிக்கலாம், 20 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ச்சிடெக் வந்து நம்ம வந்து 64 பிட் இந்த 86 வந்து செலக்ட் பண்ணுறீங்க. தேவைப்பட நீங்கள் ஆமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஃப்ரீ டயர்னு இருக்கும். ஃப்ரீ டயர் அப்படின்னா எதுக்குன்னா, இப்போது அந்த ஃப்ரீ டயர்னு அவங்க வந்து ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டயர் டேகில் இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் மட்டும்தான் அவங்க ஃப்ரீ டயர் அந்த பாலிசிக்கு உள்ளாடி வரும். வேறு எல்லாமே வந்து பெய்டு தான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃப்ரீ டயர்ன்றக்குள்ளதை யூஸ் பண்ணிங்க நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்காது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெமரி வந்து 1 CPU கொடுத்துருக்காங்க, 1 GB மெமரி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா 2 GB மெமரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 CPU இருக்குது. இதை மாதிரி மல்டிபிள் CPUஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 8 CPU, 48 CPU இதெல்லாம் வந்து ஹைலி பேயபிள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தக்கற சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், $8 per hour. இதெல்லாம் நீங்கள் கம்மியாக இப்போ நீங்கள் லோ ஸ்பெக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லோவாக ப்ரைஸ் பே பண்ணுவீங்க. ஹை ஸ்பெக்கில் நீங்கள் ஒரு இது பண்ணிங்கன்னா அதுக்கு ஹையாக பே பண்ண வேண்டியது இருக்குது யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ டயர் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பாஸ்வேர்டு கொடுத்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, செக்யூர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கீயை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, அந்த கீ தான் இது. கீக்கு வந்து நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், TWB AWS key
1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நான் வந்து வேறு எல்லாத்தையும் டிஃபால்ட்லேயே வச்சுட்டு கிரியேட் கீப்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கல் சிஸ்டத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து செக்யூராக ஒரு ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா தான் உங்களால் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா அவுட்டர் சைட்லேருந்து AWS கன்சோலை தவிர அட்மின் ஆக்சஸை தவிர வேறு எங்கேருந்தும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அட்மின்லேருந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் கீயை ரீசெட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த கீ இருந்துச்சுன்னா தான் உங்களால் வெளியே எக்ஸ்டர்னல்லேருந்து நீங்கள் உங்களால் டெர்மினல் மூலமாக SSH கனெக்ஷன் மூலமாக வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா இந்த கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கீயை ரீசெட் பண்ண வேண்டியது இருக்கும். ரூட் யூசரில் அந்த அட்மின் ஆக்சஸ் மூலமாக நம்ம ரீசெட் பண்ண வேண்டியது இருக்கும். கீ கிரியேட் பண்ணியாச்சு. VPC நெட்வொர்க் செட்டிங்ஸில் VPC இது வந்து டிஃபால்ட் VPC. இப்போ நம்ம வந்து ஒரு AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு கொடுத்துருவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. VPC பற்றி ஃபர்தராக உள்ள வீடியோஸும் நம்ம அதை பார்ப்போம் கிளியராக. வேறு எல்லாமே டிஃபால்ட்டில் நம்ம விட்டுக்கலாம். செக்யூரிட்டி குரூப்னா என்னென்னா AWSல செட் ஆஃப் ஃபயர்வால் ரூல்ஸ். இப்போ இன்பவுண்ட் ரூல்ஸ், அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு உண்டு. இப்போ இன்பவுண்ட்னா இப்போ நம்ம AWS இன்ஸ்டன்ஸுக்கு என்னெல்லாம் போர்ட் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோ SSH டிராஃபிக் ஃப்ரம் எனிவேர்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வித் 000 இது வந்து எல்லா இடத்துலையும் யாராலையும் இந்த கீ இருந்துச்சுன்னா வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் உங்களோட IP அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கீ இருந்தாலுமே உங்களால் மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு செக்யூர்டு வே. இது பாருங்கள், நம்ம IP அட்ரஸ் செலக்ட் பண்ணோன்னு கிலோ ஆனிங் போயிடுச்சு. இதில் HTTPS இது வந்து செக்யூர்டு SSLன்னு சொல்லுவாங்க. இது வந்து HTTP ப்ரோட்டோகால். இது HTTPS செக்யூர்டு. ஓகே, இந்த SSH வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரிமோட்டாக நம்ம எந்த சிஸ்டத்தில் இருந்தாலும் நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம சர்வரை எந்த ஒரு சிஸ்டத்தில் இருந்தாலும் நம்ம டெர்மினல் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும். நம்ம ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வேறு யாராலையும் டீகோட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, இது வந்து ஸ்டோரேஜ். இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக 8 கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 8 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கூட வச்சுக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா அந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் மூலமாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இதில் போட்டிருக்காங்க ஃப்ரீ டயர் வந்து ஒரு 30 GB எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ண முடியும். ஜெனரல் பர்பஸ் SSD. ஓகே, ஸ்டோரேஜ் வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இதில் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் போனீங்கன்னா இல்லை யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஆப்ஷனல் தான். இது வந்து ஷெல் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் சர்வரை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து SSH மூலமாக கனெக்ட் பண்ணி அந்த டெர்மினலில் நம்ம என்னெல்லாம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் நார்மலாக sudo apt install அந்த மாதிரி பாத் சேஞ்சிங் கமெண்ட்ஸ் CD MKDIR டச் நானோ இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் சேஞ்சிங் கமெண்ட்ஸு சேஞ்ச் மோடு சேஞ்ச் பெர்மிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கொடுத்துட்டோம்னா இப்போ நீங்கள் ஒரு கிட்லேருந்து எப்படி க்ளோன் பண்ணி டிப்ளாய் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் லான்ச் கொடுக்கும்போதே உங்கள் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆகிடும். ஓகே, அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக அடுத்த உள்ள வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம நார்மலாக மேனுவலாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். இப்போது நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை சிஸ்டம் வேணும் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது மாதிரி தான். இது வந்து நீங்கள் எத்தனை சிஸ்டம் வேணும்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ இதில் எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும்னு கேட்குது. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். 10ன்னு சொன்னால் நீங்கள் 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, எல்லா இதையும் செக் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உபுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உபுண்டு இந்த OS இமேஜ் லான்ச் டைமு கீ பெயர் என்னது ஸ்டோரேஜ் எவ்வளவு
நெட்வொர்க்கிங் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி என்னெல்லாம் இருக்குது, ஓகே அதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ், அவங்க நம்மளுக்கு கொடுத்த இந்த இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ். ஓகே, இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த கனெக்ட்னு உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி இது வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்கு உள்ளாடியே அவங்க ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் எப்படி பேசிக்காக ஒரு அப்பாச்சி சர்வர் ரன் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை, அதில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் HTML பேஜ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுறேன். apt update -y கொடுத்துக்கிறேன். அப்போ அது ஏன்னா இது வந்து அப்டேட் கொடுக்கும்போது எஸ் ஆர் நோ கேட்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது sudo apt அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து Apache 2. ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். sudo apt install yes. ஓகே, Apache 2 வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது இந்த IPv4 அட்ரஸ்லேருந்து இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா இதுமாதிரி Apache டிஃபால்ட்டு பேஜ் ஒன்று வியூ ஆகும். இதுதான் நம்மளோட ரூட் டைரக்டரி அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே, இப்போது cd/var/www/html தான் இப்போது இந்த டாக்குமெண்ட் ரூட் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு HTML பேஜ் தெரிஞ்சிச்சுல்ல, இந்த Apache 2 பேஜ், இதுதான் அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கக்கூடிய HTML டாக்குமெண்ட் ரூட். இப்போ இதில் நீங்கள் LS கொடுத்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் index.html ஒரு பேசிக் ஃபைல் கிடக்கும். ஓகே, இப்போ இதில் எடிட் பண்ணி பார்க்கலாம். nano index.html. இப்போது ரைட்டபிள் பெர்மிஷன் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பெர்மிஷன் இல்லை, ஸ்பேஸ் மைனஸ் இல்லை. ஓகே, இதில் ரைட்டபிள் பெர்மிஷன் இல்லை. இப்போது சூடோ யூஸரால் தான் எடிட் பண்ண முடியும். இப்போ sudo su அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ரூட் யூஸராக மாறிடுச்சு, நார்மல் யூஸர்லேருந்து ரூட் யூஸராக மாறிடுச்சு. இப்போ இதில் மறுபடியும் நானோ யூஸ் பண்ணால் அந்த ஃபைலை எடிட் பண்ணலாம். நானோ ஃபைல் நேம் ஜஸ்ட்டு சேஞ்ச் டிஸ்பிளே ஆகிறத மட்டும் காமிக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன். இது நம்ம நார்மலாக அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளோட அப்ளிகேஷனை தான் டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அங்கே பண்ண சேஞ்ச் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஏதாவது அப்ளிகேஷனை டிப்ளை பண்ணணும்னா இந்த ரூட் டைரக்டரியில் இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு HTML வெப்சைட்டை தான் டிப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபைலை வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து ஹோஸ்ட் ஆகிரும் index.html நேமில். இதை மாதிரி நம்ம தேவையான மாதிரி நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது நம்ம சிஸ்டத்தில் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் இதுலேயும் இன்ஸ்டால் பண்ண முடியும். நார்மலாக ஒரு உபுண்டு
சிஸ்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் இதை மாதிரி ஓஎஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களால் விண்டோஸில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது உங்களால் பண்ண முடியும். நார்மலாக டெர்மினல் மூலமாக நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது விர்ச்சுவலில் AWS மூலமாக எப்படி அந்த விர்ச்சுவல் சர்வரோட டெர்மினல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த விர்ச்சுவல் சர்வரை ஆக்சஸ் பண்ணணும், அதோட வந்து ஒரு பேஜை வந்து சேஞ்ச் பண்ணும், அந்த ரூட் டைரக்டரியில் வந்து சேஞ்சஸை வந்து கமிட் பண்ணும். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம AWS கன்சோலில் பண்ணாமல் தனியாக நம்மளோட சிஸ்டத்தோட டெர்மினல்லேருந்து கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நம்ம ஏன்னா அது கீ இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ண முடியும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போது இதில் நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் SSH கிளைண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த SSH கிளைண்ட் கிளிக் பண்ணிட்டு இருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர்லேருந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ அந்த கீயை வந்து எந்த ஃபோல்டரில் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல SSH அந்த கமாண்டு, இந்த கமாண்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து நார்மலாகவே உங்கள் விர்ச்சுவல் சர்வர் கூட அந்த டெர்மினல் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் இப்போ இந்த AWS கன்சோலில் பண்ண எல்லாத்தையுமே வந்து உங்களோட டெர்மினல் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக ஒரு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள வீடியோஸில் கிளியர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.